திருப்பதி லட்டு குறித்த ஆய்வு முடிவுகள் ஜூலை மாதத்திலேயே தெரிந்த பிறகும் சந்திரபாபு நாயுடு இவ்வளவு தாமதமாக பொதுவெளியில் அறிவிக்க காரணம் என்ன என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஷர்மிளா கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பதி லட்டு தயாரிப்பில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா, தெலுங்கு தேசம் கட்சியின் 100 நாள் ஆட்சியின் தோல்வியை மறைக்கவே சந்திரபாபு நாயுடு இவ்வளவு தாமதமாக திருப்பதி லட்டு விவகாரத்தை பொதுவெளியில் கூறியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பதி லட்டு குறித்த ஆய்வு முடிவுகள் ஜூலை மாதத்திலேயே தெரிந்த பிறகும் 2 மாதங்கள் சந்திரபாபு நாயுடு மௌனம் காத்தது ஏன் என்றும் ஷர்மிளா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தெலுங்கு தேசம் கூட்டணி ஆட்சியின் தோல்வியை திசை திருப்பும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். Mr. Chandrababu Naidu presented a report that said a sample was taken on the day that he assumed power, beef tallow and fish oil also in the ingredients that were used to make the laddus, the prasadam in the Tirupati. We do not understand why Mr. Chandrababu Naidu made this so casual. திருப்பதி லட்டு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பிரசாதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த கலப்பட பிரச்சினை ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்றும் கூறியுள்ள அவர், இந்த விவகாரம் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே திருப்பதி லட்டு விவகாரத்தில் சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் என்ற அமைப்பை நிறுவ வேண்டும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியதற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பவன் கல்யாணை டேக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரகாஷ் ராஜ், நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் மாநிலத்தில்தான் இந்த பிரச்சனை நடந்துள்ளது. எனவே குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரச்சனையை ஏன் தேசிய அளவில் ஊதி பெரிதாக்கி அச்சத்தை பரப்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள பிரகாஷ் ராஜ், நாட்டில் ஏற்கனவே போதுமான அளவு வன்முறை பதற்றம் உள்ளது என்றும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யும் உங்கள் நண்பர்களுக்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு சர்ச்சை எதிரொலியாக கர்நாடகா முழுவதும் கோவில்களில் நந்தினி நெய் மட்டும் பயன்படுத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.